Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 956 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆவாங்க. அது உண்மையான்னு. வேற ஒண்ணும் இல்ல, கவமட்சுகிங்கிற ஹியோரி உயிரோட இருக்கல்ல, அதான் மொமனசுகேவோட தங்கச்சி. அந்த மேட்டரை கேட்டுதான் ஷாக் ஆயிட்டாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ இன்னும் சாகலையா? ஓ மை காட். இனி இவங்க அவளை பார்த்தோன்னா அவ ரியாக்ஷன் கொடுப்பா, நீங்க இன்னும் சாகலையான்னு. என்ன எல்லாம் மலையில இருந்து செத்து விளையாடுவோமான்னு செத்து விளையாண்டாங்களா? ஒரே ஒரு ஓடன் கேசல் எரிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு இவங்க பண்ற அட்டூழியம் இருக்குதே, அதான் தாங்க முடியல. ஆக்சுவலா அவளை விட்டு கிளம்பி வரும்போது என்ன சொல்லியிருப்பான், ஒட்டக்கோவை நினைச்சு இவளுக்கு கவலை. அண்ட் இவ போய் இப்ப அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணானா அவங்க எல்லாருமே எமோஷனல் ஆயிருவாங்களாமா. எமோஷனல் ஆனா பரவாயில்ல, நீ சாவலையா பாங்க. அதுதான் என்னால தாங்க முடியல. சாவலையான்னு கேட்டே நம்மள சாவடிக்கிறாங்களே. அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் போய் லேண்ட் ஆஃப் ஆனவ காப்பாத்துங்க. அது வரைக்கும் நான் யாரு கண்ணுலயே படாம நான் சாகாமையே இருக்கேங்கிற மாதிரி சொல்லுவா. இவ பாத்தீங்கன்னா உடனோட பொண்ணு, சொல்ல போனா இந்த நாட்டுக்கே ராணி. அவளே தலை குனிஞ்சு இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்ட உடனே கவமட்சுக்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிடும். ஆனா இவங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஏன்னா அவதான் சாகலையே, அதனால ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வரும். இதுல வேற அந்த குட்டி பொண்ணு இவ்வளவு அழகா பேசினாலா, பரவாயில்ல நல்ல பொண்ணா இருக்கான்னு வேற சொல்லுவாங்க. நேர்ல பார்த்தாதானே தெரியும் என்ன எரும மாடு மாதிரி வாழ்ந்துருக்கான்னு. ஆக்சுவலா ரைசோலாம் ரொம்ப கவலைப்பட்டான். ஏன்னா கவமட்சு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவளை பார்த்துக்க யாருமே இல்ல. சோ அவ எங்க போனாலும் என்ன ஆனாலும்னு நினைச்சு கவலை. இருக்கிறது 4 முட்டு சேர்ந்து ஒரு தெருவுலயும் ஒரு மணி நேரம் போய் நின்றிருந்தாலே போதும், நீ இன்னும் சாவலையான்னு வந்து கேட்டு நிப்பா. அதுக்குள்ள இவ்வளவு பில்டப். சரி இப்ப அவ எங்க இருக்கா, அவளுக்கு பாடி கார்டு இருக்காங்களா, சேஃப்டியா தான் இருக்காளா, என்ன ஏதுன்னு கேட்டவொன்னே அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, அவ இப்ப சேஃப்டியா செக்யூர்டா ஒரு இடத்துல இருக்காம்பா. சரி இப்ப அவ உயிரோட இருக்காளே அது போதுன்னு சொல்லி எல்லாம் கதறி அழுவாங்க. மொமனசுகே அப்படியே ஒரு லுக்கூடுவான் பகனுமே. டேய் அவ எனக்கு தான்டா தங்கச்சி, இங்க என்ன வாட்டர் ஃபால்ஸ கண்ணுல வாரி இறைச்சிட்டு இருக்கீங்க. சரி சைல்டிஷ் பீப்புள்ஸ் இப்படிதான் இருப்பானுங்கன்னு அவன் தங்கச்சியை பத்தி யோசிச்சு பாப்பான். எவ்வளவு பாசக்கார தங்கச்சி தெரியுமா. டே அண்ணான்னு ஓடி வந்து மூஞ்சிலேயே ஒரு மிதி வைப்பான். அதெல்லாம் எப்பேற்பட்ட மிதிகள், எப்பேற்பட்ட நினைவுகள். ஜோரோ தானே அவளை காப்பாத்திருப்பான். அவங்கிட்ட வந்து மொமனசுகே தேங்க்யூ சொல்லிட்டு அவ கொஞ்சம் ரஃபாவும் வீக்காவும் இருப்பாப்பா. ஆனா ரொம்ப அழுவா. ஸ்மால் சைல்டும்பானா. ஜோரோ பார்த்துட்டு டேய் என்ன இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கியா, அவ இப்ப நல்லா பெரிய பொண்ணா வாழ்ந்துட்டாடா, உன்னை விட 18 வயசு பெரிய பொண்ணும்பா. அவ்வளவுதான் மொமனசுகேக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அந்த வயசுல இருக்கும் போதே ஓடி வந்து ஆக்சன் கிங் அர்ஜுன் மாதிரி மூஞ்சிலேயே ஏறி மீச்சா. இப்ப பெரிய பொண்ணா வாழ்ந்துருப்பாளே, இந்த டைம்ல அதே மாதிரி ஓடி வந்து ஏறி மீச்சா என்ன ஆகும், ஐயோ என் நிலைமை மோசமாயிருமேனு பதறுவான். அந்த டைம் சஞ்சு அதுக்கு மேல பதறி அடிச்சு வந்து டேய் நீ ஒரு அழகான பொண்ணை காப்பாத்திட்டு இருந்தியே, அதுதான் மொமனசுகேவோட தங்கச்சியா நீ கேப்பான். ஆமான்னு சொன்ன உடனே அவகிட்ட போய் எப்பா தம்பி உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு செஞ்சு தர்றேன், எதா நினைச்சும் கவலைப்படாதான்னு சொல்லி மூஞ்ச போட்டு பிதுக்குன்னு பிதுக்குவான். அப்ப அந்த மூக்கு நீண்ட முதியவர் இருக்காரே சுகியாக்கி, அவரு ஒரு பெட்டியோட வருவாரு. அட வேற ஒண்ணும் இல்ல, ஓடன் வச்சிருந்தான்னு சொல்லியிருந்தாங்களே 2 ஸ்வாடு, அதான் கன்ஃபார்மா குடுக்கலாமான்னு கவர்மெண்ட்ஸ் கிட்ட ஒரு டைம் கேட்பான். ஏன்னா அவங்கிட்ட குடுக்க சொன்னது ஹியோரி. அக்ரிமெண்ட்லாம் நாங்க போட்டுட்டோம், தாராளமா குடுக்கலான்னு உடனே சரி ரைட்னு அந்த பொட்டியை ஓபன் பண்ண வருவாரு. அந்த டைம் ஒக்கிக்கு ஒரு கத்தியோட வருவா. அதுதான் கிட்டட்சு 2. இத லூஃபி உடோன்ல வச்சு சுத்திட்டு இருந்தானாமா. அதான் பத்திரமா அவங்கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தேன்பா. அட வேற ஒண்ணும் இல்ல, ஒட்டமாவை ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருப்பான். அப்பதானே ஒரு கம்ப்ளீட் சாமுராய் லுக்கு கிடைக்கும். எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல. பண்ணாட பைய பர்மிஷன் இல்லாம தூக்கிட்டு போயிட்டான்னு வண்டையா திட்டுவாரு. எது கிட்டட்சுவான்னு ஜோரோ யோசிச்சு பாப்பான். லூஃபி கூட கையில வச்சுட்டு இருந்தானே அந்த பிளேடா, ரைட் ஓகே அதுவும் ஃபேமஸான பிளேட் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். சரி ரைட்னு சொல்லிட்டு நம்ம மூக்க நீண்ட முதியவர் தொணன்னு பேசிக்கிட்டே அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவான். என்னன்னா 20 வருஷமா இந்த கத்தியை இவன் பாதுகாப்பா வச்சுட்டு வரானாமா. சோ இப்போ அந்த ஓடனோட ஸ்வாட அவங்க வாரிசான 2 பேர்த்துக்கிட்டையும் கொடுக்கணும். ஓபன் பண்ணுவா, பார்த்துட்டு எல்லாம் மிரண்டுருவாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அமினோ ஹபகிரி, இது ஹெவனையே 2ஆ வெட்டிரும். அடுத்ததான் என்மா, இது நரகத்தையே வெட்டுன்னு வெட்டி தள்ளிரும். மொத்தம் 21 மாசான ஸ்வாட்ஸ் இருக்குது. அதுல இந்த 2 ஒண்ணு. ஆக்சுவலா இதை ரெடி பண்ணதே நம்ம மூக்கு நீண்டவர் தான். இந்தாங்க வச்சுங்கன்னு அவன் கையில கொடுத்தா அவன் வேண்டாமா. ஏன்னா சின்ன பையன் இன்னுமே இந்த மாதிரி கத்தியெல்லாம் வீசுறதுக்கு ரெடி ஆகல, அதனால நீங்களே பத்திரமா வச்சுங்க. சரி ஓகேன்னு அடுத்த ஸ்வாட ஜோரோ கிட்ட கொடுத்துருவான். ஏன்னா அவதான கொடுக்க சொன்னான். அதோட விடாம அதுக்கு பயங்கரமா பில்டப் வேற. என்னன்னா இந்த என்வாங்கிற கத்திய ஓடனை தவிர இந்த கண்ட்ரில யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாதாமா. அதாவது இதுக்கு முன்னாடியும் பண்ணதில்ல, இப்பவும் பண்ணதில்ல. கொடுத்து இருந்தாதான்டா பண்ணுவாங்க. ஏன்டா என் உசுர வாங்குறீங்க, ஐயோ. கத்திய ஒரு 100 பேர் வந்தாங்க, சுத்தி பார்த்தாங்க, அவங்களுக்கு செட் ஆகல, கை காலு வரலன்னு அது இதுன்னு போயிருச்சு. ஓடனால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா பரவாயில்ல. கத்திய எவன் கையிலையும் கொடுக்காம வச்சுக்கிட்டு தேவையில்லாத பில்டப் இது. ஜோரோ உடனே சட்டையெல்லாம் கழட்டிட்டு அதை ட்ரை பண்ணலான்ட்டு போவான். உடனே பின்னாடி அவர் இன்னும் பில்டப் விடல.
நீ வேணா அந்த மரத்தை கட் பண்ணி பாரு, ஆனா நான் உன் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா அதை பண்ண மாட்டேன், அந்த ஸ்வாட திருப்பி கொடுத்துட்டு போயிருவேன்பா. ஜோரோவும் அப்படி என்னதான்டா இருக்கு ஓவரா பில்டப் பண்ணலன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். நான் அந்த ஸ்வாட கையில வச்சிருந்த உடனே அந்த பவரை அது நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பார்த்துட்டு எல்லாம் மிரண்டுருவாங்க. அதை வச்சுட்டு ஒரு வெட்டு வெட்டுவான். மரத்தை மட்டும் தானே வெட்ட சொன்னாங்க, அவனும் அதை தான் எய்ம் பண்ணி வெட்டுவான். நான் அவன் போட்ட வெட்டுல அந்த மொத்த கிளிஃபுமே உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. அப்போ எந்த அளவுக்கு பவர் பாருங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஜோரோவோட கை அப்படியே சுருங்கி எலும்பு மாதிரி ஆயிரும். என்னடானா அது இவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே உரியுது. பய கடுப்பாயே பொலந்துருவேன் பொலந்து ரிட்டர்ன் பண்ணுமா, உடனே பவர் திரும்ப வந்துரும். கத்தியவே மிரட்டி வாங்கிட்டானா பாருங்களேன். ஆனா பாடி ஃபுல்லா பயங்கரமா வேர்த்து ஊத்துது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்வாடை இது வரைக்கும் நம்ம பையன் ஹேண்டில் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதான் என்ன பழைய மாதிரி சண்டை போட முடியாது. இனி இறங்கினானா ஆப்பனண்ட்டுக்கு டெத் கன்ஃபார்ம். ஏன்னா இது ஓனரோட யுவ பவரை உள்ள இழுத்து, ஐ மீன் ஹாக்கி பவரை இழுத்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமா தான் பவர் கொடுத்து வெட்டுமே தவிர கம்மியா வெட்டாது. நார்மலான ஸ்வாட்ஸ்மேனா இருந்தாங்கன்னா புடிச்ச உடனே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவாங்க. இப்போ சொல்லு, இந்த ஸ்வாட் உனக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்ட உடனே நான் எப்பண்டா வேண்டாம்னு சொன்னேன் விளக்கண்ண, எனக்கு இதாண்டா வேணும், இதை யூஸ் பண்ணாதான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆவேமா. கரெக்ட் தானே, ஜோரோக்கு எப்பவுமே ஸ்ட்ராங் ஆகணும்னு தான் ஆசை. இந்த மாதிரி ஹை லெவல் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி பழகினாதான் அவனும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அதனால எனக்கு ஓகே நீர்வான் கவர்மெண்ட்ஸ் பிடிச்சி வண்டையா திட்டுவான். ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்வாட அவன்கிட்ட கொடுக்கறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவனோட பிராக்டிஸ் இன்னும் முடியற மாதிரி இல்ல. பையன் முன்னாடி சாதாரணமா அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அடிச்சுட்டு இருந்தான். ஆனா இப்போ 4th கியர்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் அடிச்ச அடியில இரும்பே சிலுசிலா போயிருச்சு. ஆனா அவனுக்கே நல்லா தெரியுது இது சுத்தமா பத்தலன்னு. தாத்தாவுமே நீ தேவையில்லாம உன் எனர்ஜி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்றான் பாரு. சுத்தி எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. ஏன்னா இந்த பவரே பயங்கரமா இருக்குது. இதுவே பத்தலனா அப்ப எந்த லெவல்ல எதிர்பார்க்கறானுங்க. லூஃபியும் எப்படியாச்சும் அந்த கைடோவை காலி பண்ணுன்னு 4th கியர்ல அந்த கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற பவரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வருவான். அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்து அவன் பிராக்டிஸ முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் சண்டைக்கு கிளம்புனாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.